ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோஸோட கண்டினியூஸ் தான் நம்ம இப்போ எக்கனாமிக்ஸில் பார்க்க போகிறோம். ஓகேயா? அதாவது பப்ளிக் ரெவன்யூ அப்படின்னா என்னன்னு போன இதில் பார்த்தோம், அதனோட மீனிங்ஸ் பார்த்தோம், டெஃபினேஷன்ஸ் தான் பார்க்கணும் இப்போ. ஓகேயா? அக்கார்டிங் டு டால்டன், த டேர்ம் பப்ளிக் இன்கம் ஹேஸ் டூ சென்ஸ், wide and narrow. In its widest sense, it includes all the incomes or receipts which a public authority may secure during any period of time. In its narrow sense, it includes only those sources of income of the public authority which are ordinarily known as revenue resources. To avoid ambiguity, the former is termed public receipt and the later public revenue. அது டால்டன் அப்படிங்கிற எக்கனாமிக்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, பப்ளிக் இன்கம் அப்படிங்கிறது ஒரு குறுகிய கால மற்றும் ஒரு விரிவான ஒரு எக்கனாமிக்கலை பொருளியலை விளக்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? டால்டனுடைய கூற்றுப்படி பப்ளிக் ரெவன்யூ அப்படிங்கிறது, அதாவது பப்ளிக் இன்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறுகிய மற்றும் ஒரு பரந்த பொருளியலை விளக்குகிறது. அதாவது பொருளியல்னா எக்கனாமிக்ஸை விளக்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது வந்து எலாபரேட், அதாவது வந்து பப்ளிக் ரெவன்யூங்கிறது இந்த வைட் அண்ட் நேரோ, அதாவது குறுகிய அண்டு பறந்து விரிந்த, அப்படியா அந்த மாதிரி ரெண்டு வகையான முறையிலையும் பப்ளிக் ரெவன்யூ குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? மேலும் வந்து இந்த எக்கனாமிக்கலில் பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் ரெவன்யூ என்பது ஒரு பர்டிகுலர் பீரியடில் இந்த பொது அதிகார, ஓகேயா, அதாவது ஜென்ரல் அத்தாரிட்டி அப்படிங்கிற அமைப்பினர் பெரும் அனைத்து விதமான வருவாய் அல்லது கடன் உட்பட அனைத்து அந்த பெறக்கூடிய இன்கம் எல்லாத்தையுமே வந்து என்னன்னு சொல்லப்படுகிறது, பப்ளிக் ரெவன்யூ அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பீரியட், குறுகிய கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா பப்ளிக் அத்தாரிட்டி, அதாவது பொது அதிகார அந்த பப்ளிக் அத்தாரிட்டி அமைப்பின் மூலமாக இன்கம் இருக்கு இல்லையா, வருமானத்தினுடைய அந்த வளங்களை, ஓகேயா, வளங்களை மட்டுமே உள்ளடக்கியுள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இதனை வந்து வருவாய் வளங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேயா? அதாவது வந்து ரெவன்யூ, அதாவது ரெவன்யூ ரிசோர்ஸஸ், ஓகேயா, அதான் சொல்லப்படுகிறது. அதை வந்து ரெவன்யூ ரிசோர்ஸஸ் என்று அழைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? the known as revenue resources and avoid ambiguity of former of termed public receipt, அதாவது அரசினுடைய வருவாய் அல்லது பப்ளிக் ரெவன்யூ, அரசினுடைய இன்கம், இந்த மாதிரி பல வகையில் வந்து இது என்ன செய்கின்றது, அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த குழப்பங்களை தவிர்ப்பதற்காக ஒரு விரிந்த பொருளாதார, ஒரு பறந்து விரிந்த ஒரு பொருளாதாரத்தில் பெறுதல்கள் பொது காமனாக, அதாவது ஜென்ரலாக பெறுதல்கள் அப்படிங்கிறது எல்லாமே ரெவன்யூ அப்படிங்கும். அதாவது அது ஒரு பரந்த ஒரு குழப்பத்தை தவிர்ப்பதற்காக பரந்த பொருளியல்ல இது வந்து பப்ளிக் ரெவன்யூ அப்படி என்றும், ஷார்ட்டில் அதாவது குறுகிய கண்ணோட்டத்தில் இது பப்ளிக், அதாவது பப்ளிக் இன்கம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த ஷார்ட் எக்கனாமிக்கலில் பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் ரெவன்யூ என்பது அரசினுடைய இன்கம். ஓகேயா? இதை வந்து வருவாய் அப்படின்னு சொல்லி, அதாவது வந்து ரெவன்யூ ரிசோர்ஸஸ் என்றும், பரந்த பொருளியலில் அரசினுடைய கடன் மாதிரி, அதாவது அரசினுடைய கடன் வழியாக பெறுவதும் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பப்ளிக் ரெவன்யூ, அதாவது பப்ளிக் ரெவன்யூ இருக்கு இல்லையா, அதை பொது வருவாயின்னு சொன்னேன் இல்லையா, இந்த பப்ளிக் ரெவன்யூனுடைய கிளாசிஃபிகேஷன், வகைகள், அதனுடைய வகைகளை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஓகே? அதான் பப்ளிக் ரெவன்யூ கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ், அதாவது பப்ளிக் ரெவன்யூ 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேயா? பப்ளிக் ரெவன்யூ 2 வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 2 வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோர்சஸ் ஆஃப் பப்ளிக் ரெவன்யூ, அது வந்து சோர்சஸ் ஆஃப் பப்ளிக் ரெவன்யூ, அந்த பப்ளிக் ரெவன்யூ 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூ. நல்லா தெரிஞ்சுங்க. வரி மூலம் வருவாய், வரி அல்லாத வருவாய், 2 வகையாக சோர்சஸ் ஆஃப் பப்ளிக் ரெவன்யூ அப்படிங்கிறது வந்து, அதாவது பப்ளிக் ரெவன்யூ அப்படிங்கிறது 2 வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஒன்று வந்து டேக்ஸ் ரெவன்யூ, அதாவது வரி வருவாய் அப்படின்னு அர்த்தம். நான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னா வரியற்ற வருவாய், வரி இல்லாமல் மற்ற வழியில் வருகின்ற வருவாய். ஓகே? அதான் வந்து நான் டேக்ஸ் ரெவன்யூ. அப்போ 2 வகையாக பப்ளிக் ரெவன்யூ பிரிக்கப்பட்டுள்ளது, அந்த வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா? டேக்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் பார்க்க போகிறோம். டேக்ஸ்னால் மீனிங் பார்ப்போம். டேக்ஸ் இஸ் எ கம்பல்சரி பேமெண்ட் பை த சிட்டிசன்ஸ் டு த கவர்மெண்ட் டு மீட் த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். இட் இஸ் லீகலி இம்போஸ்டு பை த கவர்மெண்ட் ஆன் தி டேக்ஸ் பேயர் அண்ட் இன் நோ கேஷ் டேக்ஸ் பேயர் கேன் ரெஃப்யூஸ் டு பே டேக்ஸஸ் டு த கவர்மெண்ட். அதாவது வந்து டேக்ஸ் அப்படின்னா வந்து ஒவ்வொரு சிட்டிசனும் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல்
கவர்மெண்ட்டுக்கு செலுத்தக்கூடிய ஒன்று தான் டேக்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கங்க. டேக்ஸ்னால் கம்பல்சரி, அனைவருமே, அதாவது நான் கம்பல்சரி ஒவ்வொரு சிட்டிசனும் கவர்மெண்ட்டுக்கு செலுத்தக்கூடிய எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல், நல்லா தெரிஞ்சுங்க, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அரசுக்கு செலுத்த வேண்டிய ஒரு செலுத்தலாகும். ஓகே, செலுத்தக்கூடிய ஒன்று தான் என்னது டேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இது வந்து அரசினுடைய, அதாவது கவர்மெண்ட்டுடைய சட்டப்படி, அதாவது லீகலாக கவர்மெண்ட்டினுடைய லீகலி இம்போஸ்டு பை த கவர்மெண்ட், அதாவது இது அரசினுடைய லீகல் சட்டப்படி வரி வந்து செலுத்துவோர் மீது அதாவது வரி செலுத்துவோர் மீது விதிக்கப்படுகிறது. அதாவது வந்து இது யாரெல்லாம் வரி செலுத்தணுமோ அவங்களுக்காக விதிக்கப்படுகின்ற ஒரு வகையான வரி தான், அதுதான் வந்து டேக்ஸ்ன்னு சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இதனை வந்து அந்த டேக்ஸ் செலுத்துபவர் மறுக்காமல் செலுத்த வேண்டும். நல்லா தெரிஞ்சுங்க, இதை வந்து இந்த டேக்ஸ் அப்படிங்கிறத வந்து வரி செலுத்த வேண்டியவர் மறுக்காமல் செலுத்தக்கூடிய ஒன்று தான் வந்து என்னது டேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இதுதான் டேக்ஸோட மீனிங்ஸ். அதாவது ஒவ்வொரு சிட்டிசனும் ஒவ்வொருத்தரும் கம்பல்சரி பேமெண்ட் பண்ணக்கூடிய ஒன்று. அது மட்டும் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அரசுக்கு செலுத்த வேண்டிய ஒரு வரி தான் வந்து என்ன டேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, டேக்ஸ் அதுக்கு டெஃபனேஷன்ஸ் வந்து அனடோல் முராட் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்காரு. எக்கனாமிக்ஸ்ட்டு ஒரு அனடோல் முராட் அப்படிங்கிற எக்கனாமிக்ஸ்ட்டு கொடுத்துருக்காரு, டெஃபனேஷன்ஸ் கொடுத்துருக்காரு டேக்ஸுக்கு. ஓகேயா, எ டேக்ஸ் இஸ் எ கம்பல்சரி பேமெண்ட் மேடு பை எ பர்சன்ஸ் ஆர் எ ஃபர்ம் டு த கவர்மெண்ட் வித்தவுட் ரெஃபரன்ஸ் டு எனி பெனிஃபிட் த பேயர் மே டிரைவ் ஃப்ரம் த கவர்மெண்ட். ஒரு பர்சன் வந்து அல்லது ஒரு பர்சனோ அல்லது ஒரு நிறுவனம், ஓகேயா, ஒரு கம்பெனியோ ஒரு நிறுவனமோ அது அரசிடமிருந்து எந்த ஒரு நன்மையும் பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அரசுக்கு கட்டாயம் செலுத்தக்கூடிய ஒன்று தான் என்னன்னு சொல்லியிருக்காரு டேக்ஸ் அப்படின்னு அனடோல் முராட் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். ஓகேயா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டால்டன் சொல்லியிருக்கார் பாருங்கள். எ டேக்ஸ் இஸ் எ கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன்ஸ் இம்போஸ்டு பை த பப்ளிக் அத்தாரிட்டி irrespective of the exact amount of service rendered to the taxpayer in return and not imposed as a penalty for any லீகல் அஃபென்ஸ். அதாவது டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பப்ளிக் அத்தாரிட்டி, பொது அதிகார அமைப்பினால் விதிக்கப்பட்டது, அரசால் விதிக்கப்படுகின்ற ஒன்று தான். ஓகே, அதை செலுத்த வேண்டிய ஒவ்வொருவரும் அதை செலுத்த வேண்டியது அவர்களுடைய கடமை, அது அவர்களுடைய பங்களிப்பாகும். ஓகே, மேலும் அந்த செலுத்தப்படுகின்ற அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு சமமான பலனை அதற்கு இந்த நம்ம இவ்வளோ பணம் செலுத்துகிறோம், இதுக்கு சமமான பலன் கிடைக்கணும் அப்படின்னு எந்தவித பலனையும் எதிர்பார்க்காமல் செலுத்த வேண்டிய ஒன்று தான் என்னது டேக்ஸு. இது வந்து அது வந்து தண்டனை தொகை அல்லது சட்டப்பூர்வமான குற்றத்திற்காக விதிக்கப்பட்டதெல்லாம் அல்ல. ஓகே, அது ஒரு தண்டனை, இது வந்து ஒரு குற்றத்திற்காக விதிக்கப்பட்டது அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு சிட்டிசனும் தன்னுடைய நாட்டிற்கு கட்டக்கூடிய எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் கட்டக்கூடிய ஒரு இதுதான் வந்து என்னன்னு சொல்லப்படுது அமௌண்ட்டு தான் டேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதை டால்டன் சொல்லியிருக்காரு. ஓகேயா, இது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேக்ஸ், அதாவது டேக்ஸினுடைய அந்த இது கேரக்டரிஸ்டிக்ஸ் இயல்புகள். ஓகேயா, அதனுடைய அம்சங்கள் அதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேயா, எ டேக்ஸ் இஸ் எ கம்பல்சரி பேமெண்ட் மேடு டு த கவர்மெண்ட் பீப்புள் ஆன் ஹூம் எ டேக்ஸ் imposed must pay the tax. Refusal to pay the tax is a punishable offense. அதாவது வந்து டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டாயம் செலுத்தக்கூடிய ஒரு ஒன்று தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் அது மக்கள் மீது சுமத்தப்படுகிற அந்த டேக்ஸு கட்டாயம் செலுத்த வேண்டும். நல்லா தெரியுங்க, மக்கள் மீது விதிக்கப்படுகின்ற அந்த டேக்ஸ் வரியை கட்டாயம் மக்கள் என்ன செய்ய வேண்டும், கட்ட வேண்டும், செலுத்த வேண்டும், அரசுக்கு செலுத்த வேண்டும். அந்த வரியை செலுத்த மறுப்பது தண்டனை படக்கூடிய ஒரு குற்றமாகும். நல்லா தெரிஞ்சுங்க, ஒவ்வொரு சிட்டிசனும் கண்ட்ரியில் உள்ள ஒவ்வொரு சிட்டிசனும் அரசுக்கு செலுத்த வேண்டிய டேக்ஸை கட்ட வேண்டும். அப்படியே அந்த டேக்ஸை கட்ட மறுப்பது தண்டனைக்குரிய ஒரு குற்றமாகும். அதுதான் இந்த டேக்ஸினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேயா, செகண்ட் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ குவைட் ப்ரோ கோ பிட்வீன் எ tax payer and public authorities. This means that the tax payer cannot claim any specific benefits against the payment of a tax. Public authorities tax செலுத்துவோர்
எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செலுத்த வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய மீனிங் என்னென்னா, அந்த டேக்ஸ் செலுத்துகிறாங்க, பே பண்ணுறாங்க இல்லையா, அந்த டேக்ஸ் செலுத்துவோர் வந்து டேக்ஸ் செலுத்துவதால் தனக்கு வந்து இந்த குறிப்பிட்ட ஏதாவது பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ஏதாவது நன்மை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பாராமல் பே பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட் தான் என்னது, டேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எல்லா கட்டாயம் எந்த பிரதிபலனும் பெனிஃபிட்ஸும் எதிர்பார்க்காமல், அதாவது ஸ்பெசிஃபிக் பெனிஃபிட்ஸ் எதுவுமே எதிர்பார்க்காமல் கட்டக்கூடிய ஒரு பேமெண்ட்டு தான் என்னது, டேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எவ்ரி டேக்ஸ் இன்வால்வ்ஸ் சம் சாக்ரிஃபைஸ் ஆன் பார்ட் ஆஃப் த டேக்ஸ் பேயர். அதாவது ஒவ்வொரு இந்த டேக்ஸும் பார்த்திங்கன்னா இந்த டேக்ஸ் செலுத்துவோருக்குடைய ஒரு தியாகத்தை குறிக்கிறது அப்படிங்கிறாங்க. அதான் வந்து சாக்ரிஃபைஸ். ஓகேயா. சம் சாக்ரிஃபைஸ், அதாவது ஒவ்வொரு டேக்ஸ் செலுத்துவோரும் அவங்களுடைய தியாகத்தை உள்ளடக்கியதாக சொல்லப்படுகிறது. ஓகேயா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, எ டேக்ஸ் இஸ் நாட் லீவ்டு அஸ் எ ஃபைன் ஆர் பெனாலிட்டி பார் பிரேக்கிங் லா. அதாவது வந்து நல்லா தெரிஞ்சுங்க, இந்த டேக்ஸுங்கிறது நம்ம ஏதாவது பனிஷ் பண்ணுறது அப்படின்லாம் கிடையாது. ஓகே. ஏதோ நீ சட்டத்தை மீறிட்ட அதனால் உனக்கு பனிஷ்மெண்ட்டு அப்படி அந்த மாதிரிலாம் பெனாலிட்டி அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகேயா. நல்ல இந்த டேக்ஸுங்கிறது எதுவுமே வந்து ஒரு நீ சட்டத்தை மீறியதற்காக உனக்கு சுமத்தப்படுகிற ஒரு தண்டனை தொகையோ ஒரு பெனால்ட்டியோ அதெல்லாம் கிடையாது. ஓகேயா. அதெல்லாம் விதிவிலக்கல்ல, அதெல்லாம் அதே கிடையாது. இது வந்து எல்லா சிட்டிசன்ஸும் கட்ட வேண்டிய ஒரு கடமை. அது கட்டாயம் எல்லா சிட்டிசன்ஸும் அவங்கவுங்க அந்த என்ன அளவுகளை நம்ம அதை பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு லேண்டாக இருந்தால் லேண்டு டேக்ஸு, ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணால் வாட்டர் டேக்ஸ், அந்த மாதிரி தண்ணி வரி அப்படிலாம் சொல்லணும். அது மாதிரி இன்கம், அது நம்ம சம்பாதிக்கிற அதிக அளவு கவர்மெண்ட் சொல்லக்கூடிய இன்கம் வந்து அந்த இன்கம் டேக்ஸ், இதுதான் வந்து நம்ம செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே. இதெல்லாம் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த டேக்ஸ் ரெவன்யூ சோர்சஸ் ஆர் பாருங்கள் என்னென்ன, அதாவது வந்து சில வந்து என்னென்ன டேக்ஸ்ன்னு சொல்லப்படுகிறது. இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், அப்புறம் சர்சார்ஜ் டேக்ஸ் அண்டு செஸ் டேக்ஸ், இதெல்லாம் வந்து டேக்ஸுடைய வகைகளாக சொல்லப்படுகிறது. ஓகேயா. அது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது நான் டேக்ஸ். இப்போ டேக்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம், டெஃபினேஷன்ஸ் பார்த்துட்டோம், அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துட்டோம், சம் ஆஃப் டேக்ஸ் ரெவன்யூ என்னென்ன டேக்ஸ் ரெவன்யூ அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவு பார்த்தோம் இல்லையா. அது நெக்ஸ்ட் வந்து நம்ம நான் டேக்ஸ் ரெவன்யூ பார்க்குறோம். ஓகேயா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நான் டேக்ஸ் ரெவன்யூ பார்ப்போம். ஓகேயா. தேங்க்யூ.